ஃபிட்னஸ் பேண்ட் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா? அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஃபிட்னஸ் பேண்ட் யூஸ் பண்ணுறீங்க? எத்தனை நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்குறேன். இப்போ ஷாமியோட மீ பேண்ட்ஸ் ரொம்பவே பாப்புலராக இருக்குது. அவங்களோட அஃபோர்டபுள் ப்ரைஸிங், எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ், இதனால் இது வரைக்கும் 6 ஜென்ரேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஷாமியோட புது மீ பேண்ட் 7 ரீசெண்டாக சைனாவில் லான்ச் ஆச்சு. கூடிய சீக்கிரம் குளோபலாகவும் லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த மீ பேண்ட் 7ல் என்ன இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இதுதான் மீ பேண்ட் 7ஓட பாக்ஸ். பின்னாடி சில ஹைலைட்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் எல்லாம் சைனீஸில், ஏன்னா இப்போதைக்கு சைனாவில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. பட் சைனீஸ் வெர்ஷனும் குளோபலாக ஒர்க் ஆகும். பேராகிறது எதுவும் பிரச்சனை கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் காம்ப்ரமைஸ் ஆகலை. எனிவேஸ் அதுக்கெலாம் வருவோம். இப்போதைக்கு இந்த சீலை கட் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனே உள்ள இந்த சார்ஜிங் கிரேடில் இருக்குது. மேக்னெட்டிக் மீ பேண்ட் 6ல் நம்ம பார்த்த அதே மாதிரி தான் இருக்குது. இது மீ பேண்ட் 7 அந்த பிளாஸ்டிக்லேருந்து வெளில எடுப்போம். இந்த ஸ்ட்ராப்பும் திருப்பியும் ரொம்ப சிமிலராக இருக்குது. ஸோ இப்போ சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீ பேண்ட் 6ல் 1.56 இன்ச் OLED பேனல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. 326 பிக்சல்ஸ் per inch பிக்சல் டென்சிட்டியோட. இங்கே இந்த பிக்சல் டென்சிட்டி மாறல, பட் சைஸ் கொஞ்சம் மாறி இருக்குது. இன்னும் வைடாக இருக்குது. இது 1.62 இன்ச்சஸ். ஸோ ரொம்ப ஸ்லைட்டான சேஞ்ச் தான். பட் 25% ஆக்சுவல் யூஸ் ஏரியா இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஷாமி கிளைம் பண்ணுறாங்க. இது எல்லாமே வித்தில் தான். ஏன்னா வெர்டிக்கல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா பெருசாக மாறல, பட் ஹரிசாண்டல் ரெசல்யூஷன் மாறி இருக்கு. மேக்ஸ் பிரைட்னஸும் 450 நெட்ஸ்லேருந்து இப்போ 500 நெட்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கணும். இங்கே பிரைட்னஸையும் இன்க்ரீஸ் பண்ணி டிஸ்பிளே சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணல. அஃப்கோர்ஸ் பேட்டரியும் இன்னும் ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆக போகுது. ஸோ இதை கம்பேர் பண்ணுறதுக்கு ஷாமி கிட்டத்தட்ட 50% ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. 180 mAh. மீ பேண்ட் 6ல் 155 mAh இருந்துச்சு. இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இவ்வளோ பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணாலும் ஓவரால் வெயிட் வெறும் 1 கிராம் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னமும் 2 வாரம் பேட்டரி லாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, 9 நாள் ஹெவியாக யூஸ் பண்ணிங்கன்னா. பட் இதெல்லாம் சொதப்புறதுக்கு ஒரு செட்டிங் புதுசாக கொடுத்துருக்காங்க, ஆல்வேஸ் ஆன். ஸோ இப்போ டிஸ்பிளேயை ஆல்வேஸ் ஆனுக்கு செட் பண்ணலாம். பட் ஆல்வேஸ் ஆன் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 நாள் தான் ஒரு சிங்கிள் சார்ஜில் பேட்டரி நிற்கும். இப்போ ஆல்வேஸ் ஆன் யூஸ் பண்ணையில் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த கலர்ஃபுல்லான பிரைட்டான வாட்ச் ஃபேஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் மினிமலாக டிஸ்பிளே மாறிடும். பர்சனலாக நான் ஆல்வேஸ் ஆன் ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸில் பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ரேஸ் டு வேக் இப்போ ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குது. எனக்கு ஏதாவது செக் பண்ணுங்கிற எப்போவுமே கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. பட் ஸ்டில் ஆல்வேஸ் ஆனுங்கிறது நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஃபீச்சர். அதை கொஞ்சம் கஸ்டமர் ஃபீட்பேக்கை கேட்டு ஷாமி அதை இன்க்ளூட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். இன்டர்னல்ஸும் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க. மீ பேண்ட் 6ஓட கம்பேர் பண்ணையில் இங்கே இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும். இன்டர்ஃபேஸ் பற்றி பேசையில் இது உங்களோட வாட்ச் ஃபேஸ் ப்ரெசன்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் வாட்ச் ஃபேஸஸை இங்கேருந்து சைக்கிள் பண்ணலாம். பாம் வச்சு கவர் பண்ணையில் ஸ்க்ரீன் டர்ன் ஆஃப் ஆகிடும், இல்லை ஆல்வேஸ் ஆன் மோடுக்கு போயிடும். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வாட்ச் ஃபேஸஸ் வேணும்னா ஆப்லேருந்து ஆட் பண்ணலாம். 100க்கு அதிகமான புது வாட்ச் ஃபேஸஸ் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஷாமி கிளைம் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபோன்லேருந்து செட்டப் பண்ணிவிட்டு அப்புறம் தேவைன்னா மீ பேண்ட் 7லேயே மாற்றிக்கலாம். சைடில் ஸ்வைப் பண்ணையில் இந்த விஜெட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இங்கே வெதர், மியூசிக், ஸ்டேட்டஸ், ஸ்டாட்ஸ், ஹார்ட் ரேட், SpO2, அலாம், இதுதான் நான் செட் பண்ணியிருக்கேன். இது ஒரு லூப்பில் இருக்குது. ஸோ இப்போ அலாம் ஆக்சஸ் பண்ணணுன்னா ரைட்டில் ஸ்வைப் பண்ணால் போதும். இங்கே ஒரு விட்ஜெட்டுக்கும் மல்டிபிள் லெவல்ஸ் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு வெதர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை டேப் பண்ணால் இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன், ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாமே பார்க்க முடியும். இப்போ பாட்டமில் இன்னொரு சிட்டிக்கு வேணாலும் மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. நான் நம்ம சென்னை செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விட்ஜெட்லேயுமே மல்டிபிள் லெவல்ஸ் இருக்குது. ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் செக் பண்ண முடியும். இங்கே எந்த ஆப்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ட்ராக்கருக்கு வரணுங்கிறதையும் நீங்கள் ஃபோனில் உள்ள ஆப்லேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா இந்த ட்ராக்கரில் என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத ஆக்சஸ் பண்ணலாம். இங்கே ஒரு மேஜர் சேஞ்ச் ஒர்க் அவுட் மோட். மீ பேண்ட் 7ல் 120 வித்தியாசமான ஆக்டிவிட்டீஸ் ட்ராக் பண்ண முடியும். மீ பேண்ட் 6ல் 30 பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. இப்போ காமனான ஆக்டிவிட்டீஸ் ரன்னிங், ட்ரெட்மில், சைக்கிளிங் இது எல்லாமே இங்கேருந்து செலக்ட் பண்ணலாம். எண்டிங்க்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆல் ஒர்க் அவுட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இங்கே ஃபுல் லிஸ்ட்டை பார்க்க முடியும். அடுத்து செட்டிங்ஸ் மெனுக்கு வருவோம். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சேஞ்ச் பண்ணுறதுக்கு. உதாரணத்துக்கு உங்கள் வாட்ச் ஃபேஸஸை மாற்றுறதோ இல்லை அந்த டைம் டேட் ஃபார்மேட்டை மாற்றணுன்னாலும் இங்கேருந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிரைட்னஸ் லெவல் சேஞ்சஸ், எவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் ஆனில் இருக்கணும், ஆல்வேஸ் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி செட் பண்ண போகிறீங்க, வேக் ஆன் ரெஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுமா, இல்லை டு நாட் டிஸ்டர்ப் மோட் ஆக்டிவேட் பண்ணுறது, டீஆக்டிவேட் பண்ணுறது, இல்லை ஒரு ப்ரீசெட் அமௌண்ட் ஆஃப் டைம்க்கோ இல்லை ஸ்கெடியூல் பண்ணணுன்னாலும் இங்கேருந்து செட் பண்ணலாம். இது போக லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ், பேட்டரி சேவர் ஆன் அண்ட் ஆஃப், ஒர்க் அவுட்ஸ் செலக்ட் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இங்கே மீ பேண்ட் 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷாமி ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் நல்லா வித்துட்ருக்கு.
பாசிட்டிவ் ரிசெப்ஷன் இருக்குது. ஸோ பெருசாக எதுவும் மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லி அதில் என்னெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சோ அந்த சைஸ், அந்த பில் ஃபார்ம் ஃபேக்டர், ரீப்ளேசபிள் ஸ்ட்ராப், ஆக்சுவலான ஃபீச்சர் செட், சாஃப்ட்வேர், இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பாலிஷ்லாம் போட்டு சில அப்கிரேட்ஸ் எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல அப்கிரேட்ஸ், டிஸ்பிளே சைஸ், பேட்டரி கெப்பாசிட்டி, ஆல்வேஸ் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டி, எக்ஸ்ட்ரா வாட்ச் ஃபேஸஸ், இன்னும் ஒர்க் அவுட்ஸ் ட்ராக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அப்டேட்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங்னு வரையில் சைனாவில் இது 239 யுவானுக்கு லான்ச் ஆயிருக்கு. அந்த நான் NFC வெர்ஷன், NFCயோட உள்ள வெர்ஷன் 279 யுவான். சைனாவில் அலிபே மாதிரி சில NFC பேஸ்ட் பேமெண்ட்ஸ் இது சப்போர்ட் பண்ணோம். இந்த ப்ரைஸிங்க்கு Mi Band 7 ஒரு நல்ல ஐட்ரேட்டிவ் அப்கிரேட் மாதிரி தெரியுது. அதாவது ஒரு சின்ன அப்கிரேட், பெருசாக பில்ட்-இன் GPS மாதிரி Mi Band 6 யூஸ் பண்ணுறவங்க கூட இதுக்கு அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு எதுவும் இங்கே பெருசாக பண்ணல. பட் உங்ககிட்ட ஏதாவது பழைய மாடல் பேண்ட் இருந்துச்சுனாலோ இல்லை உங்களோட முதல் ஃபிட்னஸ் ட்ராக்கர் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கனாலோ Mi Band 7 ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன் மாதிரி தெரியுது. இன்னும் பல மார்க்கெட்ஸில் இது லான்ச் ஆக போகுது அப்படின்னு கேள்விப்படுறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி சீக்கிரமாக இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எனிவேஸ் கேஸ், அவ்வளோதான் இந்த சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, பிடிச்சிருக்கு பிடிக்கல நீங்கள் நினைக்கிறத பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.